வணக்கம். பிரதமர் இப்போ ஜனவரி 23ஆம் தேதி சென்னைக்கு வராரு. சென்னையில் மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம், பிரதமர் கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே மதுரைக்குள்ள ஏற்பாடு பண்ணாங்க. மதுரை வேணாம், நம்ம சென்னையை கவர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஸ்டேஜ் ஏறணும். பிரதமர் வராருல, பிரதமர் வரும்போது அந்த கூட்டணி கட்சிகள் சார்பாக எல்லாருமே ஏறி நின்றால் தானே நமக்கான ஒரு மரியாதை இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்குது. இந்த எண்ணத்தெல்லாம் பூர்த்தி செய்கிற மாதிரி சில நடவடிக்கைகள் நடக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ திடீர்னு ஜனநாயக படத்துக்கு செக்கு தணிக்கை குழு இந்த பிரச்சனை. இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை, கரூர் சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை. இப்படி நிறைய விஷயங்களில் விஜயை கார்னர் பண்ணுறாங்க. சிபிஐ விசாரணைக்கு சம்மன் அனுப்பி விஜய் டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க. டெல்லிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அமித்ஷாவோட ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருக்காங்க. நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், பாஜகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லுங்கள், ஒன்று எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் ஆகிடும், ஜனநாயகம் உடனே ரிலீஸ் ஆகிடும், சிபிஐ உங்கள் மேலே இருக்கிற விசாரணையை உடனே நிப்பாட்டிடுவாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக தேர்தல் களத்தை சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் டீல் பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி டீலை அவர் விரும்பவே இல்லை விஜய். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும். டக்குன்னு போய் அவங்கள்ட்ட போய் சரண்டர் ஆகிட்டோம்னா நமக்கான மதிப்பு மரியாதை எல்லாமே இழந்துருவோம். நம்ம கட்சி ஆரம்பித்து உடனே இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கையில் எடுத்துக்கணுமே தவிர நம்ம இதுலேருந்து பெருசாக விலகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் அவர் மைண்டில் இருக்குது. எல்லா படத்துக்கும் பிரச்சனை வந்துச்சு, ஆனால் இந்த படத்துக்கு, ஜனநாயக படத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பிரச்சனையை எப்படி நம்ம சுமூகமாக டீல் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கணுமோ அதை பண்ணலாம். சிபிஐ விசாரணையை கூப்பிட்றாங்களா, நம்ம நேராக போய் ஆஜராகும், நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை, நம்ம கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல போகிறோம், சொல்லிட்டு போகிறோம், இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன நடந்துட போகுது, என்ன தூக்கி ஜெயிலில் போடுவாங்களா, போடட்டும், மிரட்டி பார்க்குறாங்களாம்மா அப்படிங்கிற மாதிரி விஜய் எப்பயுமே அவர் சினிமா டைலாக் மாதிரி அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் நடுவில் இந்த நிர்வாகிகள் நாங்கள் அமித்ஷாவுக்கு நெருக்கமானவங்க அப்படின்னு டீல் பேசுகிறவங்களாம் நிறைய பேர் விஜய்கிட்ட பேசியிருக்காங்க. விஜயும் இது சம்மந்தமாக கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணியிருக்காரு. ஆமாம், பாஜகவில் சேர்ந்தவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க, என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகிகள்கிட்ட கேட்பார்ல. கேட்கும்போதெல்லாம் இதெல்லாம் உண்மையிலே இவங்க நிர்வாகி தானா, இல்லை புரோக்கரா, இவங்க யார், இவங்க திடீர்னு நம்ம நம்பர் எப்படி இவங்களுக்கு கிடைக்குது, இவங்க எப்படி நம்மள்ட்ட டைரெக்டாகவே அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு வரும்ல. அந்த ஒரு இதனால டீல் பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் நமக்கு அந்த பிரச்சனையை பற்றிலாம் நம்ம கவலையே பட வேணாம், நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். சரி, இந்த ஜனநாயக பட கேஸ் இப்போ சென்னை ஹைகோர்ட்டில் நடக்குது. தலைமை நீதிபதி முன்னாடி இந்த விசாரணை நடக்குது. இந்த விசாரணைக்கு இது சென்சார் போர்டு சார்பாக யார் ஆஜராவாங்க? ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆஜர் பண்ணுவாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அட்டர்னி ஜெனரல் துஷார் மேத்தா அவர் ஆஜராகிறார். அட்டர்னி ஜெனரல் ஆஜராகிறாரா? சென்சார் போர்டுக்காக அட்டர்னி ஜெனரல் துஷார் ஆஜராகிறாரா? என்ன அது ஆச்சரியமாக இருக்குது. அப்படியெல்லாம் ஆஜராக முடியுமா அப்படின்னா அவர் பர்மிஷன் வாங்கணும். அட்டர்னி ஜெனரல் இருந்தாலும் அவர் பர்மிஷன் வாங்கணும். யார்கிட்ட வாங்கணும்? பிரதமர் அலுவலகத்தில் வாங்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்ட்ரி அனுமதிக்கணும். ரெண்டாவது லா மினிஸ்டர் அதுக்கு பேசணும். இப்படி நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணாமல் இவர் நேரடியாக ஆஜராகிட முடியுமா? திடீர்னு ஒரு கோட்டை மாட்டிக்கிட்டு அப்படியே சென்சார் போர்டுக்கு ஆதரவாக இவர் நிற்கிறாரு அப்படின்னா ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பாஜக கொடுக்குற அழுத்தம் தானே. அது நல்லா தெளிவாக தெரியுது. ஒன்று எங்கள் கூட கூட்டணி வா, இல்லைன்னா உன் படம் ரிலீஸ் ஆகாது, நஷ்டம்தான் உனக்கு அப்படின்னா இந்த நஷ்டத்தை தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு விஜய் இருப்பார். ஆனால் இதை படம் தயாரித்தவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு இருக்கும்ல. இந்த விஷயத்தை விஜய் பேசணும்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. மக்கள்கிட்ட கொண்டு போங்க, பாஜக எனக்கு இவ்வளோ பெரிய அழுத்தத்தை கொடுக்குது, இப்போ அட்டர்னி ஜெனரல் இப்படி ஆஜராகிறாரு அப்படின்னா, சென்சார் போர்டுக்கு ஆதரவாக ஆஜராகிறாருன்னா இதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன படத்துங்களுக்கு சென்சார் போர்டுக்கு ஆஜராகிருக்காரு, பராசக்தி படத்துக்கெல்லாம் ஆஜராகிருக்காரு அப்படிங்கிற கொஸ்டின்லாம் ரைஸ் பண்ணுங்க. மக்கள் மத்தியில் கொண்டு போங்க. இந்த விஷயங்களை ஏன் கொண்டு போக மாட்டேறீங்க? பாஜக இவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாங்களோ உங்களுக்கு, அந்த விஷயத்தை ஏன் வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறாரு விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதிகமாக இருக்குது. இது எப்படி ஒரு அட்டர்னி ஜெனரல் ஆஜராகி இந்த ஜனநாயகம் படத்துக்கு இவ்வளவு செக் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணு விஜய் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நமக்கு என்ன இவ்வளவு பிரச்சனையை கொடுக்குறானுங்க, இவ்வளவு பஞ்சாயத்தை கொண்டாந்து நிப்பாட்டுறானுங்க, என்னன்னே தெரியலையே. நம்ம இப்போ தேர்தல் பிரச்சாரம் இந்த ஜனநாயக படத்துக்கு இப்படி ஒரு இது சிபிஐ விசாரணை நமக்கு வந்துச்சுன்னா நல்லது அப்படின்னு நினைச்சா சிபிஐ விசாரணையை திட்டம் போட்டு தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒழுங்காக தமிழ்நாடு அரசு விசாரிச்சுருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு அரசு மேம்பேக்காக போட்டு இந்த சமயத்தில், தேர்தல் சமயத்தில் விஜய் மேலே கை வச்சா திமுக அரசு பேர் கெட்ட பேர் ஆகிடும்னு சொல்லிட்டு திமுக கொஞ்சம் பயப்பட்டிருக்கும். ஆனால் பாஜக சிபிஐ கையில் வச்சுக்கிட்டு விஜயை நெருக்கடி கொடுத்து எப்படியாவது நம்ம கூட்டணிக்குள்ளே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
இப்போ ஜனநாயக படத்துக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா இங்கே சிபிஐ விசாரணைக்கு இவர் போகிறாரு. அப்போ வந்து சிபிஐ விசாரணைக்கு இவர் போகிறாரு அப்படின்னா அமித்ஷாவோட நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவங்கெல்லாம் பேசுகிறாங்க. எப்படி இவ்வளோ தூரம் அப்படியே நேரடியாக பேச முடியுது? ஏற்கனவே டிடி தினகரனுக்கு ரெட்டை இலையில் காசு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி, சின்னத்தை வாங்குற காசு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசி அவரை தீகார் சேரில் அடித்து அந்த கேஸ் இன்னும் 9 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இன்ன வரைக்குமே அவங்கள வந்து அந்த கேஸை வச்சு தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வராங்க. இப்போ அன்புமணி வந்து திடீர்னு போய் அதிமுகவோட கூட்டணி வச்சிட்டாரு அப்படின்னா அது வந்து அவருக்குமே ஒரு கேஸ் இருக்குது. அவரு அந்த கேஸை வச்சுக்கிட்டு அவரும் வந்து இன்னமும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அலைஞ்சிட்டு கிடக்கிறாரு. இப்படி வந்து நாங்கள் பாஜகவுக்கு மேல் இடத்துக்கு நெருக்கமான நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கள் எல்லாமேனால பிரச்சனை. இதுதான் விஜய் உணர்ந்துருக்கிறாரு. விஜய்க்கு கூட இருக்கிறவங்க சில அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, இது மாதிரி பண்ணுவாங்க, நாங்கள் அவங்களுக்கு நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்லி அவங்க வருவாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் பேசிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் டெல்லி போனார். டெல்லிக்கு சிபிஐ விசாரணைக்கு போனார். 7 மணி நேரம் விசாரணை. அதுக்கப்புறமா உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நேரமாக உட்காந்து தான் இருந்தார், அலுவலகத்திலே இருந்தார். அப்புறமா நாளைக்கு விசாரணை, பொங்கல் விழாக்கள் நான் கலந்துக்கணும், அடுத்து நீங்கள் கூப்பிடும்போது கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். விஜய் வந்துட்டார். ஆனால் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் வந்து விஜயை சந்திச்சாங்கங்கிறாங்க. அமித்ஷா தரப்பில் வந்து சந்திப்பு நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை வந்து புரளிகளை வந்து விஜய்க்கு எதிராக வந்து திருப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. விஜய் பயந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து கொண்டு வராங்க. விஜய் பயப்பில்லை. அவர் வந்து தான் நேரடியாக சிபிஐ விசாரணைக்கு போயிட்டாரு. என்ன நடந்துச்சோ அதை சொல்ல போகிறாரு. அதில் யார் தப்பு பண்ணாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கட்டும். விஜய் மேலே மட்டும் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விஜய் வந்து குற்றச்சாட்டை சொல்லி அவங்க மேலே புகார் சொல்லி விஜய் தூக்கி உள்ளே போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஜக தமிழ்நாட்டில் இருக்கிறது செஞ்சு போயிடும். அவங்களுக்கு நல்லா தெரியும் விஜய் மேலே கை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாமல் தேர்தலில் வந்து சந்தித்தாங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி மிகப்பெரிய ஒரு இழப்பீடை சந்திக்கும். பயங்கரமான ஒரு சந்திப்பை சந்திக்கும். திமுக சொல்கிற மாதிரி 200 தொகுதி சாலிடாக ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னா விஜய்க்கு நெருக்கடி என்னென்னா சிபிஐ விசாரணை, ஜனநாயக பட விசாரணை, இந்த ரெண்டையுமே வச்சுக்கிட்டு பிரதமர் 23ஆம் தேதி வரார், சென்னைக்கு வரார், பொதுக்கூட்டம். இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சியில் எல்லாமே ஸ்டேஜ் ஏறுறாங்க. நீங்களும் மேலே ஏறணும், பிரதமர் மோடியை சந்திக்கணும், பிரதமர் மோடி பக்கத்தில் நீங்களும் உட்காரணும். அதுக்கப்புறமா நம்ம சீட் ஷேரிங்லாம் பற்றி நம்ம பேசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்குற தொகுதிகளை நாங்கள் கொடுக்க சொல்லிடுறோம், நீங்கள் எதிர்பார்க்குற தொகுதியை வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விஜய்கிட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் அதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டார். மோடியை சந்திக்கவும் மாட்டார், மோடி கூட ஒரே மேடையில் ஏறவும் மாட்டார். அவர் வந்து ஒன்றிய அரசு, பாஜக அரசு அப்படி இப்படியெல்லாம் சொன்னார், கொள்கை எதிரி அப்படின்லாம் பேசினார். அதெல்லாம் இப்போ விட்டுட்டார், பிரச்சாரம் பண்ணுறதில் விட்டுட்டார். தேர்தல் தேதி அறிவிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம வேலையை காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அது வரைக்கும் சைலண்ட்டாக. ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுதா ஆகலையா, பொங்கலுக்கு தானே ரிலீஸ் ஆகணும்னு சொல்கிறாங்க. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலைனாலும் பரவாயில்ல, அப்படியே மெல்ல கடத்திட்டு போயிட்டு ஏப்ரல் தமிழர் புத்தாண்டு அடைக்கி வெளியேற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அந்தளவுக்கு இவங்க கொடுக்குற டார்ச்சர் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து யார் அந்த மோடி வரும்போது, அவர் பிரதமர் வரும்போது எத்தனை பேர் அங்கே ஏறுவாங்க? யார் இருக்கா இப்போ கூட்டணிக்குள்ளே? எடப்பாடி பழனிசாமி ஏறுவார், அன்புமணி வருவார், அப்புறமா ஜி.கே. வாசன் வருவார். இன்னும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, முடிச்சுட்டேன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை டிடி தினகரனை மிரட்டி உருட்டி மேலே ஏற்றினாலும் ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு யார்? ஜான் பாண்டியனோட பேசியிருக்காங்க, அவ்வளோதான். கிருஷ்ணசாமிலாம் நான் விஜயோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு கூட்டணி வைக்கிற கட்சிக்கு இருக்கிற தைரியம் கூட விஜய்க்கு இல்லாமல் இருக்குமா? அந்த கேள்வி தான் எல்லாருமே கேட்குறாங்க. விஜய் கண்டிப்பாக வந்து பிரதமர் மோடி சென்னை வரும்போது அவர் கூட்டுற அந்த பொதுக்கூட்டத்தில் ஏற மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜய்க்கு என்ன மிரட்டல் கொடுத்தாலும் அந்த மிரட்டல் பற்றி அவர் கவலைப்படல. நன்றி, வணக்கம்.